வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி, மாசி 2. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி தேய்பிறை துதியை, யோகம் சித்த யோகம், மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பூரம். ஆண்டாள் வழிபாடு பண்ணோம். எல்லாரும் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலில் போய் ஆண்டாள் சன்னதியில் ஒரு மாலை போட்டுவாங்க. ஆண்டாளுக்கு நம்ம மாலை வாங்கி போட்டால் நம்ம வீட்டில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ஆண்டாள் வழிபாடு மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று செய்ய வேண்டும். இன்னைக்கு பூரம் நட்சத்திரம், இன்னைக்கு மாசி பூரம். அதனால இன்னைக்கு ஆண்டாள் வழிபாடு செய்வது சிறப்பு. மாசி பூரம் ரொம்ப விசேஷம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக முடிந்தவர்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஆண்டாள் நாச்சியாரை. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கெல்லாம் இங்கேருந்து போக முடியாது சார் இதுக்காக அப்படின்னா, சரி அப்போ இங்கே உள்ளூரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் ஆண்டாள் சன்னதியில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள், திருப்பாவை பாடல்களை பாட வேண்டிய நாள், ஆண்டாளின் பெருமைகளை எடுத்து கூறுகின்ற தனியன் பாடல்கள் சில இருக்கின்றன, அவற்றை பாடலாம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு தனியன், அதெல்லாம் பாடலாம். ஆண்டாளை பற்றி சிந்திக்க வேண்டும், ஆண்டாளை வழிபட வேண்டும். இன்னைக்கு பூரம், மாசி பூரம் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் வழிபாடு பண்ணோம். அதுலேயும் வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் வந்தால் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு யாருக்கா பெண் குழந்தை பிறந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் சேர்ந்த நாள், பெண் குழந்தை பிறந்தால் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். மாசி பூரம். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். 12இல் சுக்கிரன் உச்சம், 2இல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. ராசிக்கு இரு மருங்கிலும் இரு சுப கிரகங்கள் அமைந்து உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகளெல்லாம் இப்பொழுது நனவாக போகின்றன. நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பதவிகள் இப்பொழுது கிடைக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவார்கள், பாராட்டு சான்றிதழ் கொடுப்பார்கள். பள்ளிக்கூட மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது எழுதப்போகும் தேர்வுகளிலே 100க்கு 100 மார்க் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு உங்களது கல்வி தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மேஷ ராசி இளம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்ப கல்யாணம் தேதி முடிவு பண்ணிடுவாங்க. முகூர்த்த டேட்டு முடிவு செய்யப்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே 10 குடைவனோடு புதன் இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பது மற்றொரு யோகம். ராசி அதிபதியும் 11 குடைவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே இருப்பது மற்றொரு யோகம். ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு தேவையான தகுதி உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிடும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்போருக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும், கணிசமான லாபம். குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவனும் 10 குடைவனும் 10ஆம் இடத்திலே இணைந்திருப்பது ஒரு யோகம். 5-10 குடையவர்கள் சேர்க்கையால் உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபத்துக்கு உயர் பதவி கிடைக்கும். ஏதாவது கொஞ்சம் தூரத்தில் டிரான்ஸ்ஃபர் போட்டால் கூட பரவாயில்லன்னு அந்த பதவியை விடாமல் வாங்கிக்கிங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ஒத்துக்கலான்னா ப்ரமோஷன் கட் ஆகிடும். அதனால் ஒத்துங்க, நன்மைதான் நடக்கும் பிற்காலத்தில். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே 9 குடைவனோடு இணைந்து மிக அற்புதமான நிலையிலே இருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவி உங்கள் அலுவலகத்திலே கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும்.
பல வருடங்களாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கெல்லாம் இதுவரை கடந்த காலங்களிலே அவர்கள் பார்க்காத அளவிற்கு, பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி இப்பொழுது வரும். இவ்வளவு பெரிய அமௌண்ட், இவ்வளவு பெரிய ஆர்டர், இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களாங்கிறதே சந்தேகம். அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி ஒரே நாள், ஒன் ஷாட், ஒரே ஷாட், ஒரே ஆர்டர், சிங்கிள் பேமெண்ட், அதுல நீங்க செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமான நல்ல நாள். கடகராசிக்காரர்களாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் சென்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடக்கும். எந்த வேலைக்காக செல்கிறீர்களோ அந்த வேலை நடந்துவிடும். நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான யோகம். 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையால் மிகப்பெரிய நன்மைகள் இப்பொழுது பெரும்பாலான ராசிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே இது ஓரளவு நன்மை செய்யும். அதுல குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பல மடங்கு அதிகமாக நன்மை செய்யும். அந்த ராசிகளுள் கடகமும் ஒன்று. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய ராசிகளில் கடகமும் ஒன்று. அதனால கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்லா இருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்துங்கள். சின்ன அளவில் பிசினஸ் பண்றவங்கலாம் ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணலாம். உலகளாவிய தொழில் செய்யலாம். ஏற்றுமதியிலே இறங்கலாம். ஏற்றுமதி தொழில் செய்வதற்கு உங்களுக்கு இப்பொழுது யோகம் நன்றாக இருக்கிறது, நல்ல யோகம். ஏற்றுமதி தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள். வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற தொழில் உங்களுக்கு நன்றாக வரும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில்ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் தொழிலிலே நீங்கள் உச்சத்தை தொடப்போகிறீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள். நிச்சயமாக அது நடைபெறும். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். 5, 10 குடைவர்கள் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் உயர் பதவி கிடைக்கும். திடீர் ப்ரமோஷன் அலுவலகத்திலே உங்களுக்கு வழங்கப்படும். எதிர்பாராத திடீர் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள். எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். நல்ல நாள் இன்றைய நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 2, 9 குடையவன் 7ஆம் இடத்திலே உச்சம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. கன்னி ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 4, 7 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு 9ஆம் இடமான திரிகோணத்தில் இருக்கிறது. 9ஆம் இடமான திரிகோணத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடமான கேந்திரத்தில் இருக்கிறது. இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை கன்னிக்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று வலுவாக காணப்படுகிறது. நீங்கள் சுய தொழில் செய்து கொண்டிருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். விநாயகர் வழிபாடு செய்து கொண்டே இருங்கள். பிள்ளையாரை கும்பிடணும். டெய்லி பிள்ளையாரை கும்பிட்டே இருங்க. இன்னும் ஜாஸ்தி நல்லது நடக்கும். கன்னி ராசிக்கு விநாயகர் வழிபாடு மிக மிக அவசியம். வர ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, நாளை மறுநாள். அன்னைக்கு நீங்க பிள்ளையாருக்கு ஏதாவது சிறப்பு வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பண்ணி குழந்தைங்களுக்கு விநியோகம் பண்ணா நல்லது. சின்ன குழந்தைங்கள்லாம் 5 வயசுலேருந்து 10, 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொழுக்கட்டை கொடுங்க. அங்கே சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா பிள்ளையார் சந்தோஷப்படுவாராம். குழந்தைகளை மகிழ்ச்சி அடைய செய்தால் விநாயகருக்கு மகிழ்ச்சி. இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். சின்ன குழந்தைகளை மகிழ்ச்சி அடைய செய்தால் விநாயகர் மகிழ்ச்சி அடைவாராம். அதனால என்ன பண்ணோம், மாசம் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணி பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அது குழந்தைங்க இருக்கிற இடத்துல சொல்லி வச்சிடணும். நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி கோவிலேருந்து எடுத்துட்டு வருவேன், இல்லை வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் குழக்கட்டை தருவேன், இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களெல்லாம் அசம்பிள் பண்ண வச்சு அவங்கள பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் குழக்கட்டையை எடுத்துட்டு போய் குழந்தைங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த குழக்கட்டையை கொடுத்து சாப்பிட சொல்லணும். இது மாதம் சதுர்த்திக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்க ஓஹோன்னு இருப்பாங்க. ஊர் குழந்தைக்கெல்லாம் ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும்பாங்களே, அந்த மாதிரி ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. விநாயகருடைய அருள் கிடைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதில் இதுவும் ஒன்று. குழந்தைகளுக்கு கொழுக்கட்டை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். பண்ணால் பிள்ளையாருக்கு சந்தோஷம். இது ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம்.
துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 6 8லும் 8 6லுமாக சென்று இரு கிரகங்களும் சுபபலனை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றன. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள், அமைதியாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு சிறப்பான நல்ல நாள். 9 குடைவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 7 5 குடைவர்கள் பரிவர்த்தனை. 7 குடைவன் 5ல் 5 குடைவன் 7. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு விளங்குகிறது. அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கு இப்பொழுது எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகளிலெல்லாம் நீங்கள் போய் உட்காரப் போகிறீர்கள். உங்களுடைய திறமைகளை பாராட்டி சில விருதுகள் இப்பொழுது வழங்கப்படும். தகுதியானவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பெயர், புகழ், செல்வாக்கு, சமூக அந்தஸ்து போன்றவை வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கு. அதனால புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி டிபேட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு வேணும்னே உங்களை யாராவது வாயை கிண்டுவாங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு தான் எவனாவது வம்பு கிழக்கிறதுக்குனே வருவான். நீங்கள் ஏன் சார் அதை அப்படி சொல்கிறீங்க, இது ஏன் சார் சரியில்லைன்றீங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் மனசில் பட்டது சொன்னீங்கன்னா உடனே அதை ஒரு பிரச்சனையாக்குவாங்க. வேணும்னே சர்ச்சை பண்ணுறது. உங்களை ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு தர்மசங்கடமான விஷயத்தில் மாற்றி விடுறதுக்காக வேண்டி வேணும்னே கேள்வி கேட்பாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நைஸாக நழுவணும். கேள்வி கேட்குறவங்ககிட்டேருந்து எப்படியாவது நைஸாக நழுவிடணும். இன்னைக்கு சந்திராஷ்டமா, அதனால சைலண்டாக இருங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனம் தான் இன்னைக்கு ஒரே ஆயுதம் உங்களுக்கு. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி 5 குடைவன் 7 குடைவன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இன்றைய தினம் 6 குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும். கும்ப ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய அளவில் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையும். வியாபாரத்தை இனிமேல் வளர்ச்சி அடைய செய்தால் பார்த்துக்க முடியாது. இதுவே போறோம்னு நீங்கள் நினைச்சா கூட, ஆனால் கூட வியாபாரம் இன்னும் பெருசாயிட்டே போகும். அது அப்படி ஒரு டைம் உங்களுக்கு. இனிமேல் விரிவுபடுத்த வேண்டாம் என்று நினைத்தால் கூட அது நிற்காது, விரிவாயிட்டே போகும். எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே அது பெருசாயிட்டு. எனவே இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்ப ராசிக்கு விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது குருவும் நன்மை செய்யும், சுக்கிரனும் நன்மை செய்யும். பொதுவாக சுக்கிரன் நன்மை செய்யாது. சுக்கிரன் உச்சமானால் மீன லக்னத்திற்கு நல்லதே இல்லை. மீன லக்னத்துக்கு சுக்கிரனும் வலுக்கக்கூடாது, சூரியனும் வலுக்கக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் 8 குடைவன், சூரியன் 6 குடைவன். இது ரெண்டும் பலகீனமானும். சுக்கிரனும் நீச்சமா இருந்து சூரியனும் நீச்சமா இருந்தா பெரிய யோகம் மீன லக்னத்துக்கு. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நீச்சமா இருக்கணும், சுக்கிரனும் நீச்சமா இருக்கணும். அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப பரிவர்த்தனை ஆயிட்டதுனால ரெண்டும் நல்லது பண்ணுது. சுக்கிரனும் நல்லது பண்ணுது, சூரியனும் நல்லது பண்ணும், குருவும் நல்லது பண்ணும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் அதுவும் நன்மை செய்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளதால் குருவும் நன்மை செய்கிறது, சுக்கிரனும் நன்மை செய்கிறது. சூரியன் 12இல் மறைந்து விட்டதால் அதுவும் நன்மை செய்கிறது.
இப்படி பெரும்பாலான கிரகங்கள் மீன ராசிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு நிறைய பணம் கைக்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். வரவேண்டிய இடங்களிலிருந்து பணம் வந்து சேரும். ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க, வட்டி கொடுக்க முடியல, சாரிம்பாங்க. சரி அசலையா கொடுன்னு வாங்கிடுங்க, இல்லைன்னா அதுவும் போயிடும். அப்புறம் அசலை கொடுக்க வரும்போது நீ வட்டியோட சேர்த்து தான் கொடுக்கணும். நீ வெறும் அசலை கொடுத்து ஏமாத்த பார்க்குறியா, போய் வட்டியோடு எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் அதையும் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் வரமாட்டான். ஆள் வரும்போதே டக்குன்னு சரிப்பா கொடு, பாவம் கஷ்டப்படுற, அப்புறம் முடிஞ்சப்போ வட்டி கொடுன்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கணும். இல்லைன்னா அவன் அப்புறம் வட்டியோடு சேர்த்து தரேன்ட்டு போடுவான். பொருளாதாரத்திலே ஓரளவு நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து